எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு NSW அகாடமி. மதிப்பிற்குரிய டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்ஸ் டிக்ளரேஷன் ஷெடியூலை வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் 2A சர்வீசஸ் பார்க்கும்போது டிசம்பர் 2025ங்க. ஸோ குரூப் 2க்கான ரிசல்ட் அப்படிங்க பார்க்கும்போது டிசம்பர் 2025. இப்போ அக்டோபர் மாதம் போயிட்டுருக்கு. இந்த மாதம் விட்டுருங்க. நவம்பர் அண்ட் தென் டிசம்பர். ஓகே, ஸோ டிசம்பர்னு கொடுத்துருக்காங்க, டேட் குறிப்பிடலை, எப்போன்னு நமக்கு தெரியல. அண்ட் தென் வந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் என்ட்ரி போஸ்ட்னு பார்க்கும்போது ஜனவரி 2026ங்க. ஓகே, அதே போல் வந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்ட்ரி போஸ்ட்டு இதுக்கான ரிசல்ட் வந்து நவம்பர் 2025ங்க. ஸோ நம்மளுடைய ஃபேவரட் டிஎன்பிசி குரூப் 4ங்க, அக்டோபர் 2025. கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 5 சர்வீசஸ் ஓகே பப்ளிஷ்ட். அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2. ஏன்னா நம்ம குரூப் ஃபோரை பற்றி மட்டுமே தரோம், மற்ற மதிப்பிற்குரிய தேர்வுகளை பற்றி நம்ம அப்டேட் கொடுக்கறதில்ல அப்படிங்கிற ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதற்காகத்தான் நவம்பர் 2025 கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல் பப்ளிஷ்ட். ஓகே, இப்போ குரூப் 4 தான் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக போய்கிட்டு இருக்கு. இப்போது ஆனால் இன்றைக்கி வந்து அக்டோபர் 16 லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணது தான் அது. 16/10/2025 எந்த மாற்றமும் இல்லை. குரூப் 4 வந்து அக்டோபர் உறுதியாக இருக்காங்க போல். இப்போன்னு தெரியல நமக்கு ரிசல்ட்டு, பார்ப்போம். குரூப் 2 டிசம்பர் 2025. ஓகே, என்னை கேட்டாங்கன்னா டக்குன்னு இந்த ரிசல்ட் வந்துருச்சுன்னா நம்ம வந்து கிளியராக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா அடுத்த ஒர்க் பார்க்கலாம், இல்லை அடுத்த ப்ரிப்பரேஷன் பார்க்கலாங்கிற மாதிரி தாங்க எனக்கு டக்குன்னு ரிசல்ட் வந்துடணுங்க. அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் என்னுடைய தரப்பு நான் சொல்கிறேன், வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்லேயும் கேட்பாங்க இல்லைங்க, ரிசல்ட் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, பார்ப்போம், எல்லாம் நல்லதே நடக்கும். நம்ம நல்லா நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இப்போ குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், எந்த ஒரு தேர்வாக இருக்கட்டும், அந்த தேர்வுக்கு நம்ம வந்து சூப்பராக படித்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ம எழுதியிருந்தோம் அப்படின்னா, ஒரு சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா, ரிசல்ட் என்ன ஆகுமோ பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்க, பார்த்தீங்களா? அந்த மாதிரி பயம் வந்து கொஞ்சம் இருக்குமா? இருக்கும், ஆனால் அதை விட கொஞ்சம் கம்மியாக தானேங்க இருக்கும். ஒரு எக்ஸாமினேஷன் இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ குரூப் நல்லா படிச்சிருந்தால் இப்போ டிசம்பர் 2025 வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம நல்லா எழுதிருந்தால் நமக்கே தெரியும், இந்நேரம் நம்ம மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம்ல. ஒரு சில பேர் ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். நல்லா படிச்சிருந்துருக்கலாம், குரூப் நல்லா படிச்சிருக்கலாம். ஒவ்வொரு எக்ஸாமினேஷன் முடிஞ்ச பிறகும் ஒரு சில பேர் இதே தாங்க சொல்கிறாங்க. குரூப் 4 நல்லா படிச்சிருந்துருக்கலாம், 2025 போஸ்டிங் வாங்கியிருக்கலாம், குரூப் 2 நல்லா படிச்சிருந்துருக்கலாம், இப்போ திரும்பி அடுத்த எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சார் அப்படின்றாங்க. அடுத்த தேர்வையாவது நன்றாக சிறப்பாக பண்ணுங்கள். நாளை முதல் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா டெட் பேட்ச் வந்து அட்மிஷன் வந்து ஓகே, அது பாட்டுக்கு சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த வந்து டிஎன்பிசி ப்ராஜெக்ட் எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தோம் 2026. ஸோ நாளையிலேருந்து ஆன்ஸ்க்ரீன் வந்துடும் நினைக்கிறேன். கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? கொஞ்சம் இந்த டெட் பேட்ச் கொஞ்சம் ரொம்ப ஹெவி ஒர்க் கொடுக்குதுங்க, அதனால் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூங்க.